எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் ஈஸ்ட் போட்டு மா குழைக்கிறது எப்படின்றது சொல்ல போகிறேன். இதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் எடுத்து அதுக்கு 2 டீஸ்பூன் சீனி போடுறேன். போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அதை கரைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்குது. ஈஸ்ட் பொங்குறதுக்கு கொஞ்சம் லிக்யூட்டாக வேணும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை கொஞ்சம் லிக்யூட் ஆக்குறேன். இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து ஊற்ற ஈஸியாக இருக்கணும். இனி இதை ஒரு 15 மினிட்ஸ் அதை ஊற வைக்கிறேன். பிறகு 3 கப் மாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அந்த 15 மினிட்ஸ் ஊறின அந்த ஈஸ்ட் மிக்ஸையும் சேர்த்து குழைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்திருக்கு. முதல் இதை குழைப்பேன். இதை குழைச்சிட்டு இனி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ரொட்டி பதத்துக்கு குழைச்சி எடுக்க போகிறேன். கூட ட்ரையாக இருக்கிறபடியாக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து நல்லா குழைச்சி ரொட்டி பதத்துக்கு வந்த பிறகு நான் 1/4 கப் எண்ணெய் விட்டு சேர்த்து குழைக்கிறேன். அப்போ தான் நாங்கள் அந்த பன் அதுகள் செய்யக்கு எல்லாம் கொஞ்சம் இழுபட்டு பிய்யாமல் வடிவாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மா ரெடி ஆயிட்டுது. நாங்கள் இதை ஒரு ஈர துணியால் 1 மணத்தியால் மூடி வைக்கணும். இந்த மாவை நாங்கள் ஃபிஷ் பன் சீனி சம்பல் பன் பிரெட் ரோல் என்னென்றாலும் செய்கிறதுக்கு பாவிக்கலாம். இனி நாங்கள் 1 மணத்தியாலத்துக்கு பிறகு நாங்கள் இதை திறந்து பார்த்தோம்னா மா நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கையால் அமர்த்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இனி இதை திருப்பி ஒருக்கா பிரட்டி குழைச்சிட்டு நாங்கள் என்ன சாப்பாடு செய்ய போகிறோமோ அதுக்கு பாவிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.